வாங்கண்ணா, உள்ள வாங்க. அதை என்கிட்ட கொடுங்கண்ணா, நான் எடுத்துக்கிறேன். வாங்க வாங்கண்ணா, உட்காருங்க. லட்சுமி, லட்சுமி, என்னங்க? இங்க வா. இதோ வரேன். வாங்க மாமா. என்ன தாயி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. அக்கா எப்படி இருக்காங்க? பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அக்காவையும் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லையா மாமா? இல்லம்மா, அங்க வயல்லயும் வரப்புலயும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. நாங்க 2 பேரும் இங்க வந்துட்டோம்னா அங்க பொறுப்பா இருந்து யார் கவனிச்சுக்கிறது? சரி லட்சுமி, அண்ணன் கடையிலே ஒன்றும் சாப்பிடல மாட்டேன்ட்டாரு. அவருக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்துட்டு வா. ஓ சரிங்க, எடுத்துட்டு வரேன். ஏன் தாயி? என்னங்க மாமா? பூஜா சாந்தி ஒருத்தரையுமே காணுமே. எங்க? சாந்தி கோயிலுக்கு போயிருக்கா, பூஜா வேலைக்கு போயிருக்கா மாமா. பூஜா இன்னும் டிவி பத்திரிக்கைன்னு தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்காளா? அவர் சொன்னா எதுவும் கேட்க மாட்டேங்கிறா, ரொம்ப பிடிவாதம். சரி விடு, கல்யாண காட்சின்னு ஒன்று நடந்தா எல்லாம் சரியாயிடும்டா. நீ கவலைப்படாத லட்சுமி, நடக்கக்கூடாது நடந்து போச்சு, விட்டு தள்ளு. நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு யோசிப்போம். பெரியப்பா, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கம்மா. என்ன பெரியப்பா, வந்ததும் வராததுமா அப்பா கிட்ட சாந்தி வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிப்போச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களாக்கும்? இப்படிதான் மாமா, எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிறா. கவலைப்படுறதுனால பிரச்சனை தீந்துற போதா என்ன? இத சொன்னா இவங்க 2 பேருக்கும் புரியவே மாட்டேங்குது. அப்பா, பிரசாதம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கமா. இந்தாங்க பெரியப்பா. டிஃபன் சாப்பிட்டீங்களா? சிரிப்பை பார்த்தாலே தெரியுது, ஒரு கப் காஃபி கூட குடிச்சிருக்க மாட்டீங்க. அப்படித்தானே? இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். என்னடா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? பெத்தவங்க மனசை புரிஞ்சுக்காம பேசிட்டு போறாளே, பாத்தீங்களா அண்ணன்? அவ மனசால நினைக்கிறது சொல்லிட்டு போறா. அந்த பக்குவம் நமக்கு வேணும். அவ இவ்வளவு தைரியமா இருக்கும்போது இப்படி நீ கண் கலங்குறியே, அவ கண் கலங்கினா உன்னால தாங்க முடியுமா? இது பாருங்க, இதெல்லாம் ஒரு கண் திருஷ்டியா நினைச்சு மறந்துடுங்க. லட்சுமி, நீ சாந்தி நினைச்சு கவலைப்படாத. அம்மா இங்க வாயேன். கூப்பிடுதில்ல, என்னன்னு போய் கேட்டு வா. கணேசா, வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. நல்ல நேரம் வந்தா எல்லாம் நல்லதாவே நடக்கும். இல்லைண்ண, கல்யாணம் ஆகாத 2 பொட்ட பிள்ளைங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த பையன் இப்படி பண்ணிட்டு போனதை நினைச்சா என் மனசே ஆற மாட்டேங்குதுண்ண. 2 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்தும் 2மே இப்படி குடும்பத்துக்கு ஆகாம போயிடுச்சே, அவனுக்கு நல்லா இருப்பானுங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். என்ன, சாந்தி பூஜாக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா சபையில நிக்கிறதுக்கு ஒரு அண்ணன் தம்பி வேணும், அவ்வளவுதானே? என் பிள்ளைங்க இல்லையா? 2 பேர் இருக்கானுங்கடா, அவனுங்க பாத்துக்குவானுங்க. நீ கவலை விடு. அண்ணா, என்ன மணி, ரொம்ப நாள் கழிச்சு பெரியப்பா இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் முன்னாடி போய் என் பிள்ளைங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டா அவர் மனசு கஷ்டப்படாதா? எனக்கு என்னமா தெரியும்? உங்க அப்பா தான் போன் பண்ணி பெரியப்பாவுக்கு விஷயத்த சொல்லிருக்காரு. கேள்விப்பட்டதும் அவர் பதறி அடிச்சிட்டு வந்துட்டாரு. சரி சரி, நான் காஃபி கொண்டு போய் கொடுக்கறேன், நீ சமையல கவனிமா.
மச்சான், அதோ போற பாரு அந்த கோமதி, அவளை மறிச்ச மாதிரி காரை நிப்பாட்டு. ஆமா, என்ன? இந்த அட்ரஸை கொஞ்சம் சொல்லுமா. தெரியாது. கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. தெரியாதுங்க. அட பார்த்து சொல்லுமா. ஏய் 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 வண்டி எடுடா. எடுடா வண்டியை. ஓடி. என்னடா அது, சின்ன பொண்ணு இல்ல? நீ எழுந்துருமா, எழுந்துரு எழுந்துரு. எழுந்துரு. உன்னை பார்த்தா என் பொண்ணு மாதிரியே இருக்குமா. அடிச்சா தாங்க மாட்டேன். உண்மையை சொல்லிடு. சத்தியமா எனக்கு தெரியாது அங்கிள். சத்தியமா தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இல்ல அங்கிள், எனக்கு தெரியாது அங்கிள். என்ன அங்கிள்னு கூப்பிடுறாடா? எனக்கு அடிக்க மனசு வரல, நீ அடி. பாத்தியா பசங்க எவ்வளவு வேகமா இருக்குன்னு பாத்தியா? நான் சொன்னதுக்கு முன்னாடியே செஞ்சிருவாங்க. நீ வீட்டுல பணத்தை திருடிட்டு உன் அப்பங்கிட்ட திருடலேன்னு சொல்லு, அவன் நம்புவான். ஆனா நான் நம்ப மாட்டேன், புரியுதா? சொல்ல உன் ஃப்ரெண்டு பத்மாவும் அந்த அயோக்கிய பையிலும் எங்க இருக்காங்க? சத்தியமா எனக்கு தெரியாது அங்கிள். அடி வாங்கியே திருந்த மாட்டியா? பத்மா உனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு பொண்ணு. உன்னை விட எனக்கு தானே அவ மேல அக்கறை இருக்கும். சொல்லு, அவ எங்க இருக்கா? அவ எங்க இருக்குன்னு சொல்லிட்டனா உருப்படியா நீ வீடு போய் சேரும். இல்ல குணமா தான் போவேன். எப்படி வசதி? அங்கிள் சத்தியமா எனக்கு தெரியாது அங்கிள், என்னை விட்டுருங்க அங்கிள். என்னடா இப்படி அடம் பிடிக்கிறான்? என்கிட்ட விடுங்கண்ணே, நான் உண்மையை சொல்ல வைக்கிறேன். உன் பார்வையே சரியில்லை, உங்ககிட்ட விட்டா விபரீதமாயிடும். இல்லைண்ணே. சரி சரி சொரியாத. பாத்தியா, சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. நீ உண்மையை சொல்லிட்டானா ரொம்ப நல்லது. அங்கிள் அங்கிள் என்னை விட்டுருங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். என்னது கையில? குடு குடு. டேய் அண்ணா, ஒரே நம்பர்ல இருந்து அடிக்கடி போன் வந்திருக்குடா. இந்த நம்பர் போடு. சொல்லுங்கண்ணா. 984111. ஹலோ, யார் வேணும்? டேய் ஸ்டீஃபன், புரியல அவன? நன்றி கட்டவனே, கூட இருந்தே குடி பறிக்கிறாடா. இல்லைங்கண்ணா. எங்கேடா என் பொண்ணு? சத்தியமா எனக்கு தெரியாதுண்ணா, நம்புங்க. போய் சொல்லாத. எங்கே என் பொண்ணு? உண்மையிலே எனக்கு எதுவுமே தெரியாதுங்கண்ணா. அப்புறம் ஏன்டா கோமதியோட கான்டாக்ட் உனக்கு? என் பொண்ணு எங்க? இல்லண்ணா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கண்ணா. டேய், இவன் உண்மையை சொல்ல மாட்டேன். இவனை நம்ம குடவனுக்கு தூக்கிட்டு போய் கவனிக்க வேண்டிய முறையில் கவனிச்சு உண்மை வரவழைங்கடா. அண்ணா தூக்கிட்டு போங்கடா. அண்ணா வேண்டாங்கண்ணா. அண்ணா அண்ணா வேண்டாங்கண்ணா. ஹலோ சார், நான் தான் சார் பேசுகிறேன். சொல்லுங்க சுந்தர், எங்கே இருக்கீங்க? சார், நீங்கள் சொன்ன மாதிரியே ராமராஜனையும் அவங்க ஆளுங்களையும் கண்காணிச்சுட்டே இருந்தேன். ஏதாவது முக்கியமான தகவல் கிடைச்சதா? ஆமாம் சார், ராமராஜனோட வலது கை ஸ்டீபன் ஒருத்தர் இருக்கான்ல, அவனுக்குண்ணா
சார் அவன் தான் சார் ராஜாவுக்கு அந்த பொண்ணுக்கு அடைக்கல கொடுத்துருப்பான் போல இருக்கு. அதனால ஸ்டீபன் மேல சந்தேகப்பட்டு ராமராஜனோட ஆட்கள் ஸ்டீபன் அடிச்சு வேலை ஏற்றிட்டு போறாங்க சார். எங்கே போகிறாங்க? அநேகமா அவங்க ஸ்டீபன் வீட்டுக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டீஃபன் வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பூந்தமல்லி, நேதாஜி நகர், 5th கிராஸ் ஸ்ட்ரீட். ஓகே, வச்சிருங்க, நான் பார்த்துக்கிறேன். இறங்க. இருடா. வா. சாவிடு. இந்தா. போடா. ஓடா. அப்பா. ஏய். டேய், அவங்க எங்க இருக்காங்க சொல்லு. அவங்களா? சொல்லவே நினைக்கிறியா? சொல்ல மாட்டேன். டேய் வாங்கடா, உள்ள இருக்காங்களான்னு தேடி பாப்போம். எவ்வளவு அடிச்சாலும் அவங்கள காட்டி கொடுக்க கூடாது. நம்ம பரப்பு தான் இப்படி ஆயிடுச்சு. அந்த சின்ன சிறுசுகளாவது சந்தோஷமா இருக்கட்டும். ஜன்னலை திறந்து வச்சுட்டேன். இந்த சிக்னல் ஒன்று போதுண்டா அவங்க தப்பிக்கிறதுக்கு. டேய், உடம்ப புண்ணாய்க்காத, உண்மையை சொல்லு. ஏய், 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 ஏய். இவ்வளவு நாளா அண்ணன் வீட்டு சோத்தையை தின்னுட்டு அவருக்கு துரோகம் பண்றியா? ஒன்ன என்னை கொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கொன்னுடுங்க. செத்தாலும் அவங்க இருக்கிறத சொல்ல மாட்டேன். நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவங்கள நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சிரும். எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். திமுறாவா பேசுற? அடிக்காதீங்கடா. ஐயோ, என்ன தைரியம் இருந்தா வலிக்குதுடா. அவங்கள மறைச்சு வைக்க? எங்க இருக்காங்க? சொல்லு, சொல்லு. சொல்லு. வலிக்குதுடா. சொல்ல முடியல. சொல்லு. ஐயோ, வலிக்குதுடா. இல்ல, உன்னை விட மாட்டேன். வலிக்குதுடா. எங்க கிட்ட இத வாங்கிங்க? அடி வாங்கியே செத்துடாத. வலிக்குதுடா. சொல்லு. ஏய், வேகமா நடடா. உங்க அப்பாவோட ஆளுங்க நம்மள ஊர் முழுக்க தேடிட்டு இருக்காங்க. நீ என்னடானா கொஞ்சம் கூட பயமே இல்லாம இவ்வளவு ரிலாக்ஸா நடந்து வர? அதான் இந்த ஏரியாவுக்கு யாரும் வர மாட்டாங்கன்னு ஸ்டீஃபன் சொன்னார்ல, அப்புறம் ஏன் பயந்து சாகுற? இருந்தாலும் நம்ம வெளியில வர்றது அவ்வளவா நல்லதில்ல. எங்க அப்பாவை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாரு. ஐயோ, அதை நினைச்சா இன்னும் பயமா இருக்குப்பா. இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்ச நாள் தான் ராஜா. நமக்கு கல்யாணமாகி சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டோன்னு வைய, எல்லாரும் சமாதானம் ஆயிடுவாங்க. அது வரைக்கும் நம்மள உங்க அப்பா விட்டு வைக்கணும்ல. நம்பிக்கை இல்லாம பேசாத. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். நடந்தா சந்தோஷம்தான். ஏய், ம்? இப்ப அதெல்லாம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன். எங்க அப்பா நம்ம காதலை ஏத்துக்கிட்டாரு. உங்க அக்கா கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்துருச்சு. நான் உங்க வீட்டு மருமகளா உங்க குடும்பத்துக்குள்ள வந்துட்டேன். உங்க அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்கோம். என்கிட்ட தனியா பேசுறது கூட நல்லா முடியல. வீட்டுல யாராவது இருந்துட்டே இருக்காங்க. அதனால என்கிட்ட தனியா பேசணும்னு பிளான் பண்ணி என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு வரேன். நான் இஷ்டப்பட்டு கேட்ட எல்லாத்தையும் வாங்கி தரேன். ஷாப்பிங் முடிஞ்சு ஒருத்தர் கையை ஒருத்தர் கோத்துக்கிட்டு இந்த உலகத்துல நம்ம 2 பேரை தவிர வேற யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஆனந்தமா நடந்து வரோம். அப்ப நான் மெல்ல உன் தோள்ல சாஞ்சுக்கிட்டு உன் காதல ஒரு ரகசியம் சொல்றேன். அத கேட்டதும் நீ வானத்துக்கும் பூமிக்குமா துள்ளி குதிக்கிற. அப்படி என்ன சொன்ன? அது நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். ஐயோ, நான் தான் எதுவுமே பண்ணலையே. நான் நம்ம கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உண்டான விஷயத்த அப்படி ஒரு ரம்யமான சூழ்நிலையில சொல்லுவேன்னு சொல்றேன். அப்போ உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக இதே மாதிரி எதுவுமே செய்யலன்னு தான் சொல்வேன். Hey, you rascal! Hey, அடிக்காத. Please. வா பத்மா, ஆசைப்படுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. உன் நியாயமான ஆசை கூட பேராசை மாதிரி தான் தெரியுது. ஏன்டா எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே திங்க் பண்ற? சரி ஸ்டீஃபன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வா. அவங்களதான் இருக்கும், போய் பாரு. அண்ணே, இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு? அண்ணே, ஜன்னல் கதவு திறந்திருக்கு. இப்ப என்ன பண்றது?
வா போய் சரி வா போலாம் வா பத்மா ஓடிடலாம் டேய் அவளை விட்டுடா ஒண்ணும் பண்ணாதீங்கடா இப்படி மாட்டிக்கிட்டாங்களே ஹலோ நான் ராம் பேசுகிறேன். சொல்லுங்க சார். நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன். அதை அவாய்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு உங்களால் வர முடியுமா? என்ன விஷயம் சார்? அநேகமாக உங்கள் அண்ணன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். கண்டிப்பா சார். எந்த இடம் சொல்லுங்க. பூந்தமல்லி நேதாஜி நகர் தெரியுமா? தெரியும் சார். அங்கே 5th Cross Street. ஓகே சார், இப்போ வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க, டிலே பண்ணிடாதீங்க. ஓகே சார், ஓகே. ஸ்டீஃபன் வீடு இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஓகே, நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ரைட்? நீங்கள் அவங்களே நில்லுங்களா. ராஜா ராஜா நான் அவ்வளோ கத்துறேன், காதலே வாங்காம அப்படி ஓடுறான். அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி போயிட்டானுங்க. ஒருத்த பூஜா ஒருத்த மாட்டிருந்தா போதும், எல்லாரையும் பிடிச்சிருப்பேன். அவனுங்களை விடுங்க சார். எங்க அண்ணனையும் அந்த பொண்ணையும் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அவனுக்கு கையில மாட்டிருந்தா நிலைமை என்ன சார்? கவலைப்படாதீங்க பூஜா, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாம நான் பாத்துக்கிறேன். சிட்டி ஃபுல்லா ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கேன். ஓகே, பயப்படாதீங்க. எங்க அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிடலான்ற சந்தோஷத்துல வந்து. டோன்ட் வரி பூஜா, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு சார், ஆனா அதே நேரம் பயமாவும் இருக்கு. இப்ப என் கண்ணுக்கு முன்னாடியே இத்தனை ரவுடி அவனை துரத்துறாங்க. அவங்க கையில மட்டும் மாட்டினா. பூஜா, நீங்க தேவையில்லாம நடக்காத விஷயத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், அவங்கள உங்க கண்ணு முன்னாடி நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. ரைட்? சரி, ஓகே, நான் இப்போ ஸ்டேஷன் தான் போறேன். போற வழி தான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல சார், வேணாம், நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன். வீட்டில் யாராவது உங்களை பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். ஓகே, பி கேர்ஃபுல். ரைட்?